வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒருத்தங்க வனரட்சி பொம்மை ரெடி பண்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க பேரு மங்கை அப்படின்றது. இப்ப மங்கையும் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. சுத்தி முத்தி பாக்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இருக்க மாதிரி தெரியல. திரும்பி நடந்துட்டு இருக்கும் போது சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நபர் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேக வேகமா நடக்கிறாங்க. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப மாத்துறதுக்காக துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மங்கையை ஒரு நபர் ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, அவர் மறைஞ்சிருந்து கவனிக்கிறாரு. இப்ப பொறுமையா ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பாக்குறாரு. அப்பதான் மங்கை உடம்பு இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. கையெல்லாம் முறுக்குன மாதிரி நந்துக்கிறாங்க. என்ன இப்படி நந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர் ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. இப்ப சத்யா இருக்காரு பாத்தீங்களா, இர்ஃபானை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இர்ஃபானுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த வாட்டி என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பையனுக்கு கலாக்கா தராரு. அதே மாதிரி பொண்ணுக்காக ஒரு செடி எடுத்துட்டு வந்திருக்காரு. நடுவுல இவங்க வீட்டுக்கு வருவார் போல. இப்ப இர்ஃபான் ஒய்ஃபா சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. சத்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிங்கிளா தான் இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறீங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. காட்டுக்குள்ள வனரட்சி இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்கல்ல, அதனால ஒய்ஃபும் தாயத்து தரேன், அது ரெண்டு பேருமே கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இதை ஏத்துக்காம ஒய்ஃபை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஐயனாரோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. ஐயனார் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன ஒய்ஃபை வீட்டுல சேர்க்கலன்றதுக்காக கோச்சிட்டு போலான்னு நினைக்கிறானா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அதெல்லாம் இல்லங்க, வேலை விஷயமா வேற ஒரு இடத்துல தங்க போறானா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சித்ராக்கு கால் பண்ணி கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லடா, நீ மட்டும் தான் அங்க போக போற, ஸ்டேஷன்ல இருக்க வேலையை தான் நான் பாத்துக்க போறேன், ரிஷி தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆளை திட்டமிட்டு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்பெல்லாம் இல்லன்ற மாதிரி சித்ரா சொல்றாங்க. ஹீரோவும் ஐயனாரும் தான் ஸ்டே பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஐயனார் எதையும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ஹீரோக்கு தோணுது. கேஸ் விஷயமா எதையாவது யோசிக்கிறீங்கன்னா என்கிட்டயும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயனார் என்ன சொல்றாருன்னா, நிறைய ஸ்டடி பண்ண சார், இந்த வனரட்சி உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சில ஆதாரங்கள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஒவ்வொரு ஊர்ல இந்த மாதிரிலாம் நடக்கும் பாத்தீங்களா, அதுல சில ஆதாரங்களை எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. எல்லா கடவுளுக்கு பக்கத்துலயும் ஒரு மிருகம் இருக்க மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வனரட்சிக்கு பக்கத்துல இந்த சிலந்தி தான் இருக்கு. இந்த சிலந்தி மூலியமா தான் இதெல்லாம் நடக்குது. சோ வனரட்சியே பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படிதான் சொல்றாருன்னு தெரிஞ்சோன்னே இவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்ப இந்த கொலையெல்லாம் வனரட்சி பண்றதா சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேண்டசி எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டே பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே சத்யா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சத்யா பார்த்தா பாம்புக்கு தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. தண்ணியை குடிச்சிட்டு பாம்பு அமைதியா போகுது. இதெல்லாம் பாக்குற இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப சத்யாவும் இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கான ரூம் எல்லாம் காமிச்சிடுறாரு. செல்வின்னு ஒருத்தங்க வனரட்சியை பார்த்து பயந்தாங்க பாத்தீங்களா, அந்த தகவல் ஹீரோக்கு தெரிய வந்துருது. எதுக்காக இதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி சத்யா கிட்ட கேக்குறாரு. சத்யா என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வனரட்சியை பார்த்துதான் சொல்லியிருக்காங்க, எல்லாமே கற்பனை தான் சார், அதனால தான் இதெல்லாம் பெருசா உங்க கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. இவங்க பேரு கேத்தி, நம்ம டீம்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இவங்க பண்ணி தருவாங்க, அதே மாதிரி சாப்பாடும் எடுத்துட்டு வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி அறிமுகமாயிடுறாரு. ஐயனாரை விட்டு யமுனா பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஐயனார் கிட்ட இருந்து கால் வருது. ஐயனார், நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்கிட்ட பேசாமலாம் இருக்காத, பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் மட்டும் தான் பேசுறாரு. அவங்க எதுவுமே பேசாம அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. நீ கேட்டுட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது, உன் மனசு மாறுச்சுன்னா நீயே கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணி ஃபீல் பண்றாரு. இவங்களும் இந்த சைட்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சித்ராவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஒரு கட்டர்னு நமக்கு தெரிய வருது. மனசு கஷ்டப்படும் போது அவங்களே காயப்பத்திப்பாங்க. அந்த மாதிரி தான் சித்ராவும் காயப்பத்திப்பாங்க போல. இப்ப போன் எடுத்து ஒரு பொண்ணோட போட்டோவை பாக்குறாங்க. அந்த பொண்ணு பேரு ஈரா அப்படின்றது. அந்த ஈரா மேல இவங்களுக்கு லெஸ்பியன் ஃபீலிங் இருக்கு போல, அதனால தான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஈரா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன வீடியோ கால் பண்றா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அட்டன் பண்ணி ஈரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரா, வேலை விஷயமா அந்த ஊருக்கு வரேன், உன் வீட்டுல ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிக்கலாம், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சங்கீதா ஹஸ்பண்டா ஒருத்தர் இறந்து போனார் பாத்தீங்களா, அவர் கான்ட்ராக்டரா தான் இருப்பாரு. அவர் பேரு ஏகாம்பரம் அப்படின்றது. அவரோட ஆபீஸ்க்கு போய் ஏதாவது கிடைக்குதா பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
எதிர வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, கொடுங்க சார் நான் டிரைவ் பண்றேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவங்களோட வேலையை பத்தி எல்லாம் ஜெனரலா பேசிட்டு இருக்காரு. அவங்களும் நார்மலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவும் பொறுமையா ஆரம்பிக்கிறாரு. செல்வி வனரட்சியை பார்த்ததா சொன்னாங்களே, கூட தானே நீங்களும் இருந்தீங்க, பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு மிருகம் போனதை பார்த்திருப்பேன் சார், வனரட்சியெல்லாம் நான் பார்த்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏகாம்பரத்துக்கு எல்லாருமே மரியாதை எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. அவரோட பி இருக்காங்கல்ல, அவர் பண்ணிட்டு இருக்க ஒர்க் டீடைல் எல்லாத்தையும் இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஏகாம்பரம் போன் எங்கன்னு கேக்குறாரு. அதான் நமக்கே கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஐயனார் சொல்லிட்டாரு. அதுல சாதாரண கால்ஸ் மட்டும் தான் இருக்கு, இதை தாண்டி அவர் ஒரு போன் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பிஏவை பார்த்து கேக்குறாரு. அப்படி யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே ஹீரோக்கு யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதனால அவரோட டிராயர்லாம் தேடுறாரு. அப்பதான் அந்த டிராயர்ல சீக்கிரட்டா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ளதான் அவர் அந்த போனை மறைச்சு வச்சிருக்காரு. இந்த போன்ல இருக்க டீடைல் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஐயனார் கிட்ட சொல்றாரு. ஏகாம்பரம் இப்ப கரண்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இவங்க விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க நபர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் வேலை நடக்காது சார், அவ்வளவுதான், இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பகுதி கரெக்டா காட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஈரவும் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த காட்டு பகுதிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு திடீர்னு தலைவலி வந்துருது. இப்ப தலையில கைய வச்சு அங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப மிருகம் வர மாதிரி ஹீரோனுக்கு சவுண்ட் கேக்குது. பக்கத்துல இருக்க ரெண்டு பேரையும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிய வச்சிடுறாங்க. ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ கவனிக்க மாட்டாரு. இவங்க வேகமா பக்கத்துல வந்துடுறாங்க. வாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு மரத்துக்கு பின்னாடி கூட்டு வந்துடுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ரெண்டு மிருகம் அந்த இடத்துல சண்டைலாம் போடுது. அதுக்கப்புறம் கிளம்பி போயிருது. சார் நான் உங்களுக்கு சிக்னல் பண்ண, நீங்க எதுக்காக சார் கவனிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு ஒரு சைடு பார்வை தானே இருக்கு, அதனால தான் கவனிச்சிருக்க மாட்டாரு. இவங்க கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அமைதியா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க நடந்துட்டு இருக்கும் போது மழை பெய்யுது. இவங்க மூணு பேருமே நனையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது தான் இவரோட கண்ணு கொஞ்சம் அழுக்காயிருது. அதனால கண்ணு எடுத்து அதை கிளீன் பண்ணிட்டுலாம் இருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்கு இப்பதான் இவர் செயற்கை கண் வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. சாரி சார், இது தெரியாம ஏன் பாக்கலன்னு கேட்டுட்டேன்னு சொல்றாங்க. அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சங்கீதா முழிச்சிட்டாங்கன்னு தகவல் தெரியுது. அதனால சங்கீதா கிட்ட பேசலான்ற மாதிரி இவங்க வந்திருக்காங்க. ஆனா சங்கீதா முடிச்சதுக்கு அப்புறம் தான் வயிற்றுல இருக்க குழந்தை இறந்து போயிருக்க தகவலை சொல்றாங்க. இதை கேட்ட சங்கீதாவால ஏத்துக்க முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வேற இறந்து போயிட்டார்ல, அதை நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த நிலைமையில இவங்க கிட்ட விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ தனியா உட்காந்து இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அந்த டீம் கூட ஒரு பார்ல தான் இவர் உட்காந்து இருக்காரு. இவர் பேரா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க பேரு விஜய் அப்படின்றது. அவங்க கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வருது. இவரை காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன உனக்கும் விஜய்க்கும் திரும்ப சண்டையா? எப்பவுமே வரதானே, எடுத்து பேசுன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி பெரிய சண்டை எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா விஜய் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடுத்து பேசலன்னா விட மாட்டான்னு எல்லாருமே சொல்றாங்க. இவரும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னல, எதுக்காக கால் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. நீங்க இப்ப பார்ல தானே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் பார்ல இருக்கிறத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நானும் இங்கதான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தா எதிர கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக வந்த போன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோ இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ முதுகுல கைய வச்சிடுறாங்க. இவரும் ஷாக் ஆன மாதிரி திரும்புறாரு. பார்த்தா ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. இப்படிதான் திடீர்னு கைய வைப்பீங்களா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா இவங்களை கத்திட்டு இருக்காரு. சார் நான் ரொம்ப வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க திரும்பவே இல்ல, அதனால தான் பக்கத்துல வந்து கைய வச்சேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோன்றது ஹீரோக்கு புரியுது. எனக்கு இந்த தலைவலி வந்தாலே தேவையில்லாம கோவப்படுவேன், அந்த மாதிரி தான் கோவப்பட்டுட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் தலைவலிக்குதா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த டீ எல்லாம் ஊத்தி இவர்கிட்ட தராங்க. குடிக்கிற இவரும் செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் உன்னை கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. என் கண்ணை பத்தி தானே கேட்க போற, நானே சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு புல்லட் கண்ணில் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு சைடு பார்வை இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்யறது கஷ்டம் தான், ஆனா போக போக எனக்கு இந்த விஷயம் பழகிருச்சு, நிறைய பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கண்ணை மூடிக்கிட்டே நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஒரு நபர் அந்த சிலையை எரிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் பேரு ரத்னம் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் டீ ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆட்கள் கிட்ட வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இவர் அந்த சிலையை எரிச்சிட்டார்ல, அது பிரச்சனைன்ற மாதிரி சாமியார் சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு சீக்கிரமா வாங்க, ஒரு பூஜை போட்டுடலாம்னு சொல்றாங்க. சரி வரன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுக்கிறதுக்காக வருது. அப்ப வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்ன வித்தியாசமா சவுண்ட் கேக்குதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப கார் கண்ணாடியில பாக்குறாரு. பின்னாடி இருக்க கார்ல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இப்ப இவரோட காருக்கு அந்த உருவம் வந்துருது. இவரும் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இவர் அட்டாக் பண்ணிருது. இங்கதான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப சத்யாவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. நிறைய விதமான பறவைகள்லாம் இவர் வீட்டுல வளர்க்கறாரு போல. இப்ப காலையில வந்தவர் அதுக்கு தீனி எல்லாம் வச்சிடுறாரு.
இப்ப நீலா நீலா அப்படின்ற மாதிரி ஒரு பறவையை கூப்பிடுறாரு. நீல கலர்ல ஒரு பறவை வந்துருது. அதை மட்டும் பக்கத்துல கூப்பிடுறாரு. பக்கத்துல வச்சு தீனி எல்லாம் போடுறாரு. அது சாப்பிடறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. செல்வி ஒரு டிராப்ல தானே கால் வச்சாங்க. அந்த இடத்தெல்லாம் வந்து இவங்க நோட் பண்றாங்க. பார்த்தா மிருகத்தை காலி பண்றதுக்காக தான் இந்த டிராப் எல்லாம் செட் பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. திரும்பி திரும்பி இந்த டீம் உருவாயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப கூட அந்த டீம் பக்கத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த டீமை நமக்கு காட்டுறாங்க. சேகர் அப்படின்றவர் தான் இந்த டீமோட ஹெட்டா இருப்பாரு. அந்த இடத்துல யானையோட தந்தத்தை தான் அறுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வேலையை முடியுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் சேகரோட ஆள் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணா அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க, இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால சேகர் இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமா இடத்த மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்கள் இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. ரத்தினோ நைட்டு கடத்தப்பட்ட மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இறந்து போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி எல்லாருமே எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி தான் இவரும் இறந்து போயிருக்காரு. இப்ப ஹீரோவும் டீமும் பாக்குறதுக்காக வராங்க. ரத்தினோ டீ ஃபேக்டரி வச்சிருக்கவர் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் ஹீரோக்கு புரிய வச்சிருக்காங்க. காருக்குள்ளதான் ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேருமே பேசிக்கிறாங்க. ரத்தினத்துக்கு ஒரு தம்பி இருக்காரு, பேரு தங்கராஜ் அப்படின்றது. இப்ப சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் இந்த தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும் டீமும் இவர்கிட்ட விசாரணை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நேத்து நைட்டு தானே இந்த சம்பவம் நடந்திருக்கு, நேத்து நைட்டு நீங்க எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. என்ன சார் என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறாரு. நாங்க எல்லாரையும் சந்தேகப்படுவோம்னு சொல்லிட்டாங்க. வேலை விஷயமா ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம்னு சொல்லிட்டாரு. சரி டீடைல் எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த டீடைல் எல்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க. உங்க அண்ணனுக்கு தொழில் போட்டி இருக்கும்ல, அதுல யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அப்படி பண்ணாங்கன்னா ஆளை வச்சு வெட்டி போட்டுருவாங்க சார், இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஹீரோவா கவனிக்கிறாருல. ரொம்ப வாட்டி கால் வருது, எடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் எடுத்து பேசினா எதிர பேசுறது சேகர்னு நமக்கு காட்டுறாங்க. சீக்கிரமா எனக்கு சேர வேண்டிய காசை தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இவரும் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாரு. குடுக்கல் வாங்கல் விஷயமா ஒரு நபர் பேசினார் சார், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. காருக்குள்ள வச்சுதான் ரத்னம் கடத்தப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது இல்ல, அதனால காருக்குள்ள இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு பொண்ணோட முடி மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குது. சீக்கிரமா இந்த முடியை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. புனிதான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களும் டீமும் சேர்ந்த மாதிரி காட்டு பகுதியில செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கேமரா டேமேஜ் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. யானை ஒரு வேலை டேமேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மத்த கேமராவெல்லாம் பாக்குறாங்க, எல்லா கேமராவும் டேமேஜ் ஆயிருக்கு. யாரோ திட்டமிட்டு டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துருது. இது எல்லாத்தையும் இவங்களும் சத்யா கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரே ஒரு மெமரி கார்டு மட்டும் தான் சார் தப்பிச்சது, இதுல இருக்கிறத செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சத்யாவும் வீடியோவை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது. அந்த வீடியோல திடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சிட்டிசன் படத்துல அஜித் நடப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி சைடுக்கா மரத்துல வனரட்சி நடக்குது. என்ன இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இவங்க 3 பேருமே ரத்ன வீட்டுல விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் விசாரிக்கிறாங்க. ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இவங்க பொண்ணு பேரு ஜெயால, ஜெயா ஒரு இடத்துல குழி தோண்டிட்டு இருக்கா. இவன் என்ன குழி தோண்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஐயனாரும் ஜெனரலா கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிடுறாரு. இப்ப திடீர்னு பெண்ணு கீழே விழுந்துருது. அப்பதான் அந்த இடத்துல ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கிறத பாக்குறாரு. இது என்ன டயக்ராம், ஏதாவது பூஜை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒய்ஃப் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா பையன் இருக்கான் பாத்தீங்களா, என் அப்பாக்கு யாரோ சூனிய வச்சதா என்னோட அப்பா நினைச்சாரு, அதனால தான் பூஜை மாதிரி நாங்க பிளான் பண்ணோம். என்னோட அப்பா ஏதோ ஒரு லேடி எல்லாம் பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். மேடம் இது முக்கியமான டீடைல், இத சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஐயனார் கோவப்படுறாரு. மேற்கொண்டு சில விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு குழி தோண்டிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. என்னம்மா செடி வைக்க போறியான்னு கேக்குறாரு. இல்ல புதைக்க போறேன்னு சொல்றா. இது புதைக்க போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லைட்டா ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பா எரிச்ச சிலையை தான் கையில வச்சிருக்கா. இந்த சிலையை பத்தி என்னோட அப்பா பயந்துட்டாராம், இந்த சிலையால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி என்னோட அம்மா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் நடக்கூடாது இல்ல, அதனால தான் வனரட்சி பொம்மையை புதைக்கலாம்னு நினைக்கிறேன். புதைச்சிட்டு வேண்டிட்டா வனரட்சி எங்களை எதுவுமே பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்ன இவ இப்படிலாம் பேசுறா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த வனரட்சி பொம்மையை யார் செய்யறாங்களோ அவங்களை விசாரிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் அந்த பொம்மையை செய்வாங்க, அது மங்கை தான். இப்ப மங்கை வீட்டுல செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் மங்கை கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெட்டியை மட்டும் இவங்களால ஓபன் பண்ண முடியல. இதுக்கான சாவி எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மங்கை சாவியை பத்தியே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஆட்கள் தேடி அந்த சாவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. பெட்டியும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. வனரட்சியோட Dress விக்கெல்லாம் இருக்கு. இவங்க தான் அந்த கெட்ட போட்டு பயம்புத்துறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால இவங்களை கஸ்டடியில எடுத்து உட்கார வச்சிடுறாங்க. எதுக்காக என்ன கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மங்கை கேக்குறாங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் இறந்து போயிருக்க 4 பேரோட போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மங்கை சொல்றாங்க. இவங்க எல்லாருமே உன்னோட கடையில அந்த சலையை வாங்க வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் தினமும் நிறைய பேர் வராங்க, எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்க முடியும், எனக்கெல்லாம் ஞாபகம் இல்ல, எதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஜெயாவோட அம்மா இந்த சிலையை நான் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஆனா வீட்டுக்கு எப்படி இந்த சிலை வந்தது, நீ தானே அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
சார் அந்த சின்ன பொண்ணு கிட்ட நான்லாம் கொடுக்கல சார். அந்த சின்ன பொண்ணு எப்போ வரும்போது இந்த சிலையை தான் பார்த்துட்டு இருப்பா. அம்மா வாங்கியே தரமாட்டாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு மட்டும் தனியா வந்து செல வேணும்னு கேட்டா நான் தந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வனரட்சி கெட்டப் மாதிரி இவங்க வச்சிருக்காங்கல்ல, இது எதுக்காக வச்சிருக்க? நீ தானே எல்லாரையும் பயம்புத்துற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எது பயம்புத்துறனா? ஒரு நாடகம் போடலான்னு பிளான் போட்டிருக்கேன், அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயனார் இவங்க சொல்றதை நம்ப மாட்டாரு. நீ பொய் சொல்ற, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்கிறாரு. நான் எதுக்கு சார் பொய் சொல்லணும், நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இவருக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட சண்டை வரும் போல, அதெல்லாம் யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவரு மாத்திரலாம் போடுறாரு. சத்யாவும் இர்ஃபானும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க திருட்டுத்தனமா வேட்டெல்லாம் ஆடுவாங்க. அதனால தான் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவும் வராது. ஏன்னா சத்யா தான் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எதுக்கு சார் வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப சத்யா இருக்காரு பாத்தீங்களா, இவரு பார்த்த வீடியோவை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இப்பயும் வனரட்சி நம்ப மாட்டாரு. ஜிம்னாஸ்டிக் செய்ய தெரிஞ்ச பொண்ணுங்களா இருப்பாங்க, அவங்க பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சரி சார், ஒரு பொண்ணு உங்க கிட்ட மாட்டிருக்கால, அவ ஒரு வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சத்யா கேக்குறாரு. ரத்தினம் கார்ல இருந்து கிடைச்ச முடியும் அந்த தோப்பால இருக்க முடியும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், சீக்கிரமே உண்மை தெரிஞ்சிடும், மங்கை தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை பத்தி பேசினதுனால சத்யாக்கு இவரோட பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அம்மா கூட சேர்ந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பாரு. அம்மாக்கு சஸ்பென்ஸ் படம்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கவரு இப்ப அம்மா இல்ல, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹீரோ தான் சமாதானம் சொல்றாரு. அப்பா இருக்காருலன்னு கேட்கும் போது அப்பா இருக்காரு, அப்பா கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்பதான் நீலான்ற பறவை அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. சத்யாவும் இன்னும் பக்கத்துல வர சொல்றாரு, அது வர மாட்டேங்குது. சாரை பார்த்து பயப்படுறியா, நமக்கு வேண்டியவர் தான், பக்கத்துல வான்ற மாதிரி ஹீரோவோட கையில தீனி எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல நீலமும் பக்கத்துல வந்து தீனி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ராபர்ட் இருக்காரு பாத்தீங்களா, செல்வம்னு ஒரு நபரை பார்க்கறதுக்காக வராரு. இந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுகள் எல்லாம் பாத்துக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு காட்டு பகுதிக்கு ஒரு ஆட்டை கூட்டு வந்துரு, ஊசி போட்டு கூட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ராபர்ட் சொல்லிட்டாரு. சரி இதெல்லாம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதான் காசு தரேன்ல, கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப அந்த செல்வத்தை பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. ஊர்ல பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி பேசிட்டு இருக்காங்க. இவனும் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். அந்த வனரட்சி ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு இருக்கல, ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. நைட்டு பாதுகாப்புக்காக நம்மள சிலர் இருக்கணும், அந்த வனரட்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இங்க தலைவர் மாதிரி இருக்கவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப தலைவர் நடக்கும்போது செல்வமும் பேசுறதுக்காக வரான். நான் கொஞ்ச நாள் சொந்தக்காரங்க ஊருக்கு போனேன், திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள நிறைய நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் செல்வம் சொல்றான். வேற எதையோ செல்வம் இவர்கிட்ட சொல்றதுக்காக வரான். அப்படி சொல்றதுக்காக வரும்போது ஹீரோ அந்த இடத்துல கார்ல வந்து இறங்குறாரு. இதனால இவன் இருக்கான் பாத்தீங்களா, நான் அப்புறமா பேசிக்கிறேன் யான்ற மாதிரி கிளம்பிடுறான். ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மங்கியோட அப்பாவா இந்த ஊர் தலைவர் தான் இருப்பாரு. இப்ப எதனால அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்றத அம்மா தான் சொல்றாங்க. மங்கையை பொறுத்த வரைக்கும் நாடகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு 19 வயசு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் செட் ஆயிருக்காது, ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். அதனால தான் அவங்களும் தனியா நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. இதெல்லாம் அம்மா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஐயனாரும் சித்ராவும் விசாரிக்கிறதுக்காக அந்த டிராமா ட்ரூப்புக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டிராமா பிளான் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா சார், அந்த மாதிரி ஒரு டிராமா போடுறதுக்கான பிளான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஜாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் கேஸ்ல நடந்த எல்லா விஷயமும் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டே வராரு. ஒரு ஸ்டேஜ்ல டயர்டான மாதிரி ஒரு கல்லுல உட்காந்துடுறாரு. ஹீரோயின் டீமை சேர்ந்தவங்க எல்லாம் கேதர் ஆகிற இடமா தான் இருக்கும். அப்படி கேதர் ஆயிட்டு இருக்கும் போதுதான் இவர் வந்திருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்ப வேகமா பேசுறதுக்காக பக்கத்துல வராங்க. அப்படி பக்கத்துல வரும்போது தான் இவர் உடம்பு முழுக்க அட்டைப்பூச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சார் என்ன சார் அட்டைப்பூச்சி இவ்வளவு இருக்கு, இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு அந்த அட்டைப்பூச்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உருவாகுது. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட கண்ணுக்கு எதிர யாரோ தெரியுறாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. கிளம்புன்னு சொல்றேன்ல, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் பயந்த மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட கண்ணுக்கு இவங்களோட பார்ட்னரா இருந்த விஜி தான் தெரியுறாங்க, பேய் மாதிரி தெரியுறாங்க. இததான் 3rd எபிசோட் முடிவுல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஃபேனுக்கு பக்கத்துல தலைகீழ ஒரு உருவம் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவரோட கற்பனையா தான் அந்த உருவம் தெரிஞ்சிருக்கும், மத்தபடி உண்மைலாம் இல்ல. இவர் ஒரு பார்ல இருந்தாரு பாத்தீங்களா, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா தான் இருக்கும். காருக்கு பக்கத்துல இருந்தவங்க இவர்கிட்ட பேசுறதுக்காக இதே இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் சொல்றது கேளு, இங்க ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இவர் மட்டும் உள்ள வராரு.
அதாவது இந்த இடத்துல ஒரு ட்ரக் குரூப் வந்திருக்காங்க, அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ டீமோட வந்திருக்காரு. அந்த ட்ரக் குரூப்பை சேர்ந்தவங்களும் சுதாரிச்சிடுறாங்க. இப்ப கன்னை வச்சு இவங்க டீமை சேர்ந்தவங்கள ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டீமை சேர்ந்தவங்களும் பதிலுக்கு அவங்கள ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது விஜய் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விஜய் நீ எதுக்காக வந்த போன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஷூட் பண்ணவங்களோட புல்லட் விஜயோட நெஞ்சில பட்டுது. நெஞ்சில பட்டு கிராஸ் ஆகி இவரோட கண்ணுல பட்டிருக்கும். அப்படிதான் இவருக்கு கண்ணு போயிருக்கும். சித்ரா வீட்டுக்கு ஈரான் ஒரு பொண்ணு வரதா சொன்னாங்க பாத்தீங்களா, சித்ராவும் அவங்களை பிக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. இப்ப வீட்ல பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க 2 பேருமே ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈரா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காலேஜ் டைம்ல சேர்ந்து ஆடணும்ல, அந்த மாதிரி ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸும் ஆடி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. சித்ரா இருக்காங்கல்ல, உனக்காக ஒரு gift வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கிஃப்ட்டை ஈரா கிட்ட தராங்க. நான் கூட உனக்காக ஒரு gift எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஈராவும் ஒரு gift எடுத்து தராங்க. பார்த்தா அதுல saree தான் இருக்கும். நான் தான் சாரியே கட்டினது இல்லையே அப்படின்ற மாதிரி சித்ரா சொல்றாங்க. இன்னைக்கு கட்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாரி எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த சாரியில நீ அழகா இருக்கன்ற மாதிரி ஈரா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சித்ராவும் சட்டுன்னு அவங்களை கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈரா ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. நீயும் இதை விரும்புறேன்னு நினைச்சேன் சாரின்ற மாதிரி சித்ரா கொஞ்சம் தள்ளி போய் அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஐயனாரோ ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. பட் அவங்க சரியா பேச மாட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ஐயனாருக்கு பக்கத்துல வராரு. மங்கைய பத்தி விசாரிச்சீங்களான்னு கேக்குறாரு. சரி அவ உண்மையிலேயே டிராமா பிளான் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என்னதான் அவ டிராமா பிளான் பண்ணிருக்கட்டும், அவன் மேலதான் எனக்கு டவுட் இருக்கு. அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டாரு. இப்பதான் சத்யா கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஷிஃப்ட் மாத்தி விடுறதுக்காக 2 பொண்ணுங்க இங்க வெயிட் பண்ணிருக்காங்க. 2 பொண்ணுங்களும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல கேத்தியும் ஒருத்தங்களா இருப்பாங்க. இதனால ஹீரோ இருக்காருல, நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வேக வேகமா ஐயனாரும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த 2 பொண்ணுங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணு மட்டும் கீழே விழுந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு பக்கத்திலே வீடியோ ரெக்கார்ட் ஆன மாதிரி ஒரு போன் விழுந்து கிடக்குது. இதை ஹீரோ தான் கவனிக்கிறாரு. என்ன வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு பாப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை லவ் பண்றதை பத்தி இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உன் ஒரு கண்ணு லவ்வரை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேக்குறாங்க. சும்மா ரீ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அப்ப திடீர்னு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இவங்க 2 பேருமே பயந்துடுறாங்க. இது என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பயந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு உருவத்தை பாக்குறாங்க. அது வனரட்சியோட உருவமா தான் இருக்கும். இவங்க 2 பேருமே வேகமா ஓட பாக்குறாங்க. ஃப்ரெண்டு மட்டும் தடிக்கி கீழே விழுந்துருவாங்க. ஈரினும் அந்த ஃப்ரெண்டை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஈரினா அந்த உருவம் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. இங்கதான் ஈரின் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடணும் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்றாரு. இப்ப தேடி வந்துட்டு இருக்காரு. எல்லாரோட பாடியும் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஈரின் இருக்காங்க. இத பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. வேகமா அந்த வலையெல்லாம் எடுக்கிறாரு. பார்த்தா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. செம்மையா அழ ஆரம்பிக்கிறாங்க. இவரை இந்த இடத்துல இவங்களை சமாதானம் பத்துறாரு. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கல்ல, அதனால டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு தேவையான மாத்திரை எல்லாம் தந்துடுறாரு. இப்ப ஹீரோவா அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரூம் வந்துடுறாரு. அவங்களுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுறாரு. நான் இந்த நேரத்தையே கேட்டாதான் சரியா இருக்கும், என்ன நடந்ததுன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. என் போனை வச்சு அந்த பொண்ணு விளையாடிட்டு இருந்தா, அப்பதான் வித்தியாசமா ஒரு சவுண்ட் எங்களுக்கு கேட்டது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு உருவத்தையும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு மரத்துல ஒட்டின மாதிரி தான் இவங்க முடிச்சிருப்பாங்க. சுத்தமா இவங்களால அசைய முடியாம இருந்திருக்கும். அப்பதான் வனரட்சியை பார்த்தேன். பல்லு நீளமா இருந்தது, அதே மாதிரி கொம்பெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அது உங்களோட கற்பனையா தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கற்பனைலாம் கிடையாது, உண்மையிலேயே நான் வனரட்சியை பார்த்தேன், என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எதையோ பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி தானே இவங்களை போக சொன்னாரு. அதை வச்சுதான் இவங்க இப்படி சொல்றாங்க. நீங்க என்ன பாத்தீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்னோட ஃபியான்சியை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சீனியர் வீட்டுல பார்ட்டியா இருக்கும். ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இவ பேரு விஜி, என்னோட பொண்ணு போட்டோகிராஃபரா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப விஜயும் இவரும் சேர்ந்து பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. விஜய் உங்களை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரா சரின்னு ஏத்துக்கிறாரு. விஜய் எப்படிலாம் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இத பத்தி இவங்க 2 பேருமே வீட்டுல சொல்லிடுறாங்க. வீட்டை சேர்ந்தவங்க இவங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க இவர் மேல ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. அடிக்கடி இவரை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் சாதாரணமா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அதை பாக்குறவங்களுக்கு செம்ம கோவமா இருக்கு. இவங்க 2 பேருமே அடிக்கடி சண்டெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க போன் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கூட அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் எடுக்கலனாலும் கோவப்படுறாங்க. அடிக்கடி இவங்க 2 பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு அவங்க அடிக்கவே செஞ்சிடறாங்க. இதனால இவரும் அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கு மேல என்னால முடியாது, நம்ம 2 பேர் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி மட்டும் சொல்லாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கெஞ்சி கேக்குறாங்க. சாரி, என்னால இதுக்கப்புறம் முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா ஒரு கத்தியை வச்சு கையை அறுத்துக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போதைக்கு சண்டை முடிஞ்சதுனால வேற ஒரு நாள் சண்டை ஏற்பட்டது. இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் கிளம்பி இருப்பாரு. இவங்க அப்படிதான் பார்ல வந்து இவர்கிட்ட பேசியிருப்பாங்க. பார்ல அட்டாக் நடந்ததுல புல்லட் பட்டு இறந்து போயிருப்பாங்க. அந்த புல்லட் தான் இவரோட கண்ணையும் டேமேஜ் பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் இவரும் சொல்லிட்டாரு. கண்ணு டேமேஜ் ஆகி இவர் முழிக்கிறாருல, முழிக்கும் போது இவங்க கண்ணுக்கு தெரியுவாங்க அவ அங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இறந்து போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களா சமாதானப்படுத்துறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாரு. அவங்க இறந்து போனதை உங்களால ஏத்துக்க முடியல, அதனால தான் இல்யூஷனா தெரியுறாங்க. சில டேப்லெட்லாம் நீங்க போடணும் அப்படின்ற மாதிரி டேப்லெட் எல்லாம் தந்திருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் அடிக்கடி இவரோட கண்ணுக்கு அவங்க தெரியுவாங்க. கண்டிப்பா உன் கண்ணுக்கு தெரிஞ்சது வனரட்சி கிடையாது, இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். என் விஷயத்துல எக்ஸ்பிளனேஷன் இருக்க மாதிரி இதுலயும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. அதுல துளசின்ற ஒரு பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. அம்மா முடிச்சு பார்க்கும்போது துளசியை காணோம். நைட்டு நேரம் எங்க போனா அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இவங்களும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வனரட்சி மாதிரி ஒரு உருவத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கா. இத பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இங்கதான் 6th எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ்ல இன்னும் 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அதை 2 வீடியோல நம்ம முடிச்சிருவோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.